சிவமே சிவமே என்று சிவபெருமனை பேசிப்பேன். ஆவா அன்று ஒரு நாள் தனக்கு கலக்க கிடைக்கவில்லை என்பதற்காக கைலையில் சென்றான். யார் அவன்? நாரத மகாமுனிவர். என்ன சொன்னார்? என் தாய் உமா மகேஸ்வரி சந்தித்தார். தாயே, பூலோகத்திலே கவுசாமி நாட்டு மன்னன் விஸ்வாமித்திர மகரிஷி அவன் செல்வ செருக்குடன் வாழ்கிறான் என்று அவன் நாட்டுகளை அழிக்க வேண்டும் என்று என் தாயிடம் முறையிட்டார். உலகத்திலே யார்? பூலோகத்திலே தெய்வம் யார்? சக்தி உமையவள். சங்கரி தொழுவோருக்கு சங்கடங்கள் தீர்த்திடுவாள். அப்பேற்பட்ட தாயிடம் முறையிட்டார். விடுவனா? ஆணவம் வேண்டும் விஸ்வாமித்திர விடுவனா? இருப்பினும் மகா சிறப்பு சோங்கிய பங்கிய புஷ்பத்துறை குங்கவன் வழிவந்த குசம் குசனவன் வசோ வதோ வதோத்தன் என்ன நாடுகள் பசுவுக்கு கபிசாலிகள், பசுவுக்கு பதுமதியர்கள் வதோத்தன் என்னும் நாட்டை ஆண்டார். எங்கள் யார்? தபத்தில் சிறந்த விஸ்வாமித்திர மகரிஷினா. இருப்பினும் எனக்கு இங்கே அழைப்பது கொடுத்திருக்கிறார்கள். உலகத்திலே கலக சபை, ரத்ன சபை, மகா சபை என்று சொல்லக்கூடிய 12 நாடுகளுக்கு ஒரு முறை தெய்வேந்தர் சபை கொடுவது வழக்கமா? அதையும் பார்ப்போம், அதை கவனிப்போம். புறப்பட்டு எங்கே அனைத்து பேரும் வந்தார்கள். தெய்வங்களை பார்த்து வணங்கினார். மங்களம் உண்டாகட்டும், நாட்டு மக்கள் நல்லா நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன் என்று கூறினேன். ஆனால் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எப்படி சந்தேகம்? தெய்வங்களுக்கு வரலாமா? ஒரு சாதாரண மனிதர் மனிதனை பிறந்தா மனிதர்களுக்கு வரலாம். தெய்வேந்திரன் யாரு? அஷ்ட மாசத்துக்கள் அனைத்தும் கற்ற தெய்வேந்திரனுக்கு வரலாமா? என்ன பூலோகத்திலே அனைத்து உயிர் ஒன்றாய் எண்ணி அரும்பசி ஆற்றுவாயனின் மனத்துள்ள பேதம், பேதகம், வஞ்சகம், சூது, பொய், பொய் செலுத்த தவிப்பாயின் செய்த தவறு யாருமில்லை என்று ஒருவன் இருக்கின்றனா? சத்தியமேந்தன் சத்தியமா ஒருவன் பொய் சொல்லாதவன் இருக்கின்றானா என்று சந்தேகம். எப்படி இருக்க முடியும்? சத்தியமேந்தன் எப்படி இருக்க முடியும்? பொய் சொல்லாதவன் இருக்க முடியுமா? நன்றாக யோசிச்சு பாருங்க. பொய் சொல்லாதவன் இருக்க முடியாது. நான் பண்ண தப்பா தவறா நல்லா நன்றாக கூறுங்கள். இருக்கின்றான் அப்படின்னு போட்டு இனிய நண்பர் சூரியகுல பரம்பரை குழுவு தேவ சபையில் சாட்சியை தேர்த்து வைக்கிறது இருக்கின்றான் என்றான். யார் அப்படின்னு கேட்டேன். ஹரிச்சந்திரன் ஒருவன் இருக்கின்றான் என்று கேட்டான். ஹரிச்சந்திரனா? ஹரிச்சந்திரனா? அவன் பொய் சொல்லுவான், பொய்ய மெய்யப்பான், மெய்ய பொய்யப்பான். அப்பேற்பட்ட ஹரிச்சந்திரன் மெய் என்று சொல்லுகிறான். சத்தியமேந்தன் என்று கூறினார். அவனுக்கு எனக்கு சபதம் பற்றி ஏற்பட்ட காரணத்தினாலே சென்று ஹரிச்சந்திரனை காண்பதற்காக அங்கே ஹரிச்சந்திரனை பார்ப்பதற்காக புறப்பட்டு அயோத்தியாவை சென்று
வாருங்கள் சுவாமி. காதியை வேந்தரே, தவத்தில் சிறந்த முனியே, வாருங்கள் வரவேற்றார். ஹரிச்சந்திரா, மங்களம் உண்டாகட்டும். நாட்டு மக்கள், உலகத்தில் இந்த நாட்டு மக்கள் நன்மையோட வாழ வேண்டும் என்பதற்காக நான் ஒரு யாக வளர்க்க போகின்றேன் என்று கூறினேன். என்ன யாகம் சாமி என்று கேட்டான். ஹரிச்சந்திரன் கேட்டான். நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்? மட்ட பாறையின் மீது மதகரி யாரை நிறுத்தி ஆங்காரம் கொண்ட வீர புனரை ஏற்றி அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து கீழே சுழற்றி எறிந்தால் கீழே விழுந்து எவ்வுயிரம் செல்வோ அவ்வுயிரம் பசு பொண்ணு என்று கேட்டேன். முடித்து விட்டார். வார்த்தை இப்பேற்பட்ட வார்த்தையை பார்த்ததே இல்லை. அருமையாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஆனா ஒரு காலத்துல சுடுகாட்டில் வச்ச மாதிரி தெரியுது. ஆனா சுடுகாட்டில் வச்சுப்பீங்களா? எனக்கா நான் ரொம்ப நாளாக கொண்டு. ஆனா என்ன செய்வேன்? ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் ஒரே ஒரு மகன் லோகிதாசன் எங்கே போயிருக்கின்றார் என்று எனக்கு தெரியும். நான் யாரை அழைக்க வேண்டும்? முதல்ல யாரை அழைக்க வேண்டும்? பூலோகத்திலே யமதர்மனாகிய நீ பூலோகத்தில் வீரமாக அவதாரம் எடுத்து ஹரிச்சந்திரன் விலை கொடுத்து வாங்கி மயான காக்கமல் செய்தார். 56 நாட்டை ஆண்ட ஹரிச்சந்திரன் மயான காக்கமணி. நான் நினைத்த நடக்காத காரியம் ஒன்று இல்லை. இருப்பினும் சந்திரபதி ஒரு இருக்கின்றாள். அக்கறை தேவனே ஓடி வரும். காலகண்ட ஐயராக அவதாரம் எடுத்து ஹரிச்சந்திரன் மனைவி மகனை விலை கொடுத்து வாங்கி பட கொடுமையெல்லாம் படுத்தும்படி செய்திருக்கின்றேன். மேலும் என்ன நடக்குது என்று கவனிக்கின்றேன். ஹரிச்சந்திரனுக்கு சந்திரபதிக்கு ஒரே ஒரு மகன் லோகிதாசன். தேவதாசன் மேலமந்தர் சென்று தப்பு செய்ய போயிருக்கின்றான். அவன் திரும்ப கூடாது. தாயும் சேயும் பிரிக்க வேண்டும். முருகனை நாகசர்ப்பமாக மாற்றி தேவதாசன் மீது அங்கே கவர்தல் செய்ய வேண்டும். அதுதான் என் லட்சியம். முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகையா, கண்முகா, வேலவா, நாகேந்திரா, கொடிய நாகசர்ப்பமாக என்னத்தை காட்சியளிக்க வேண்டும். நான் யார்? சிவபக்தன் விஸ்வாமித்திர மகரிஷி. வர வேண்டும். நாகேந்திரா ஓடி வருமையா? வர வேண்டும். அப்பனும் முருக கடவுள் தெரிவிப்பார். அதை கேட்ட சந்திரபதி துடிதிருப்பார்.
மகனே 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 கிட்டிட வழியும் காணி காணி காணி
இது என்ன சோதனை? கண்ணேலோகிதான் காடு சென்றவன் என் மகன் அந்திப்பொழுதாயினும் இன்னும் வீடு திரும்பவில்லை. நாங்கள் யாருக்கு என்ன செய்தோம்? யாரு குடியை கெடுத்தோம்? இல்லை என்று வந்தோருக்கெல்லாம் வாரி வாரி அள்ளி கொடுத்தோமே. பசி என்று வந்தோருக்கெல்லாம் புசி என அள்ளி கொடுத்த எங்களுக்கு ஏனம்மா இந்த நிலை? அயோத்தியாபுரில் நாங்கள் அரசாண்டு கொண்டிருந்த பொழுது விஸ்வாமித்திரர் மகரிஷி எங்களது அரண்மனைக்கு வந்தார்.
அன்னவரை வணங்கினோம். யாதொரு பாவமும் செய்யாதவர்களை கௌசிகரானவர் எங்களை கடனுக்கு உள்ளாக்கி விட்டார். பெற்ற கடனுக்காக காசிக்கு சென்று என்னையும் என் மைந்தரையும் காலகண்ட புண்ணியவானுக்கு விற்று, வாக்கால் பட்ட கடனுக்காக காலகண்ட புண்ணியவானுக்கு விற்று கடனை கொடுத்து விட்டு மன்னரும் மந்திரியும் எங்கு சென்றார்களோ தெரியவில்லை. எங்களை விலைக்கு வாங்கி அந்தனர் என்னை கூப்பிட்டு, அது சந்தி, நாளை நமது ஆத்திலே திதி, உன் மகனை காட்டிற்கு அனுப்பி காரே பிரண்டே முன்னே முஸ்டே தெப்பை எல்லாம் சேகரித்து வர சொல், அயலாத்து குழந்தைகளுடன் அனுப்பி வை என்றார். நான் உடனே, ஐயா, பச்சிலம் குழந்தை, பச்சை பாலகன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நான் சென்று வருகிறேன் என்றேன். நீ சென்று விட்டால் அவற்றில் உள்ள வேற இடம் யார் கவனிப்பது, உன் மகனை அனுப்பி வை என்று அதட்டி அதிகார தோரணையில் சொன்னார். உடனே நான் என் மகனை அழைத்து, அடே பாலா, பெருங்கொண்ட திரவியத்தை நமக்கு கொடுத்து திரவியம் கிரயம் செய்த புண்ணியவான் உன்னை காட்டிற்கு சென்று தெப்பை சேகரித்து வர சொல்லி இருக்கிறார் என்றேன். அதற்கு என் மகன், அம்மா, எனக்கு பசியாக இருக்கிறது, ஆத்திலே கொஞ்சம் சாதம் இருந்தால் வாங்கி கொடுங்கள் என்றான். உடனே நான், ஐயா, பச்சை பாலகன் பசி பொறுக்க மாட்டான், ஆத்திலே கொஞ்சம் சாதம் இருந்தால் கொடுங்கள் என்றேன். ஆத்திலே சாதம் கிடையாது என்று தடுத்துரைத்தான். ஐயா, கேழ்வரகு குழாயினும் இருந்தால் கொடுங்கள் என்றேன். கூடம் கிடையாது, வேண்டுமானால் ஓடும் வகையில் 3 கை தண்ணீர் மட்டும் அருந்த சொல் என்று கட்டளையிட்டார். உடனே நான் மனம் வறுக்காது வாடி நின்ற என்னை பார்த்து என் அன்பு மகன், அம்மா, கவலைப்படாதீர்கள், 3 கை தண்ணீரை எனக்கு போதுமானது, ஏன் தாங்கள் அழ வேண்டும், தாங்கள் கவலைப்பட வேண்டாம் அம்மா, 3 கை தண்ணீரை போதும் என சொல்லி சென்ற என் அன்பு மகன் அந்தி பொழுதாயினும் ஆனால் இன்னும் வரவில்லையே, என்னவென்று எனக்கே தெரியவில்லை. இன்னும் வர காணே பசியுடன் சென்றாய் என் அன்பு மகனே, நீ அந்த அனாந்தர வனத்திலே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? தெற்பை எல்லாம் சேகரித்தாயா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அந்த சிறுவர்களுடன் சென்றாயே, பாலர்களை பிரிந்தானோ அல்லது பாதையை மறந்தானோ? நான் என்ன செய்வேனடா? பாலரை பிரிந்தானோ, பாதையை மறந்தானோ, எப்பொழுதுடா வருவாய், எப்பொழுது வருவாய் வருவாய் என்று ஒவ்வொரு கணப்பொழுதும் பார்த்து பார்த்து என் கண்களே பூத்து விட்டது. இந்த திசையில் வருவானா, இந்த திசையில் வருவானா, இந்த பக்கம் வருவானா என்று ஒவ்வொரு திசையும் பார்த்து பார்த்து என் கண்களை பூத்து விட்டதுடா. ஏனென்றால் பசியுடன் சென்றாய், அதுவும் மாலை பொழுது ஆகிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்து ஒவ்வொரு கணப்பொழுதும் புழு போல் துடித்துக் கொண்டிருக்கிறேன்.
கொண்டிருக்கிறேனடா. ஒருவேளை இதுவும் அந்த முனியினுடைய வேலையாக கூட இருக்கலாமோ? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்னவென்று. ஏனென்றால் கொடிய மிருகங்கள்லாம் வாழும் இடமாச்சே. அந்த அனாந்தர வனத்தை பற்றி என் மகனுக்கு ஒன்றுமே தெரியாது. சிங்கம், புலி, கரடிகள் எல்லாம் வசிக்கும் இடம். ஆனால் கொடிய விச சந்துக்கள் இருக்குமே, என்னவென்று சொல்வேன்? நான் எப்படி சொல்வேனடா? தாமதம் ஏன், தாமதம் ஏனோ, ஆரியர் செல்வா, அயோத்தியின் இளவரசா, அத்திப்பூத்தார்போல் அன்பு மகனடாடி அம்மாவை பற்றி எரிதடா என் செல்வமே. நீ எப்பொழுதுடா வருவாய்? பசியுடன் சென்றாயடா என் அன்பு மகனே. எப்பொழுது வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேனடா. ஏனென்றால் யாரிடம் விசாரிப்பது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனா திக்கற்றவருக்கு தெய்வமே தெரிவிப்பார்கள். காசி விஸ்வநாதா, காசி விசாலாட்சி தாயே, தமிழெல்லாம் காக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியே, என் மகன் காடு சென்றவன் வீடு திரும்பும் வரை நீதானம் அருள் புரிய வேண்டும். நீயே கதீஸ்வரி, நீயே கதி ஈஸ்வரி. செங்கோல் சேனை படைபலங்கள் இழந்ததை பற்றி கூட நான் கவலைப்படவில்லையடா. ஆனால் அந்த பொழுதாயினும் இன்னும் வராமல் இருப்பது என் மனம் பதறுகிறது. எப்பொழுதுடா வருவாய் அம்மா என்று என் செவி குளிர அழைப்பாய்? தேனோடு கலந்த தில்லமுதை சொல்ல கேட்டுவிட்டால் அது போதுமே. ஏனால் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பார்களே, அந்த
அண்டமெல்லாம் காக்கக்கூடிய அகிலேஸ்வரி காசி விஸ்வநாதா, காசி விசாலாட்சி தாயே, இது என்ன சோதனை? ஏன் என் மகன் இன்னும் வரவில்லை? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. பாலன் பசியுடன் சென்றான். பாலன் இன்னும் வர காணவில்லை. பாலன் வர காணன் ஐயோ. என்ன காலமோ என்ன கோலமோ, என்ன காலமோ என்ன காலமோ என்ன கோலமோ, கல்வரி உன் தந்தை எங்கிருக்கின்றாரோ எப்படி இருக்கின்றாரோ தெரியவில்லை. ஆனால் வாக்கால் பட்ட கடனுக்காக அந்த காலகண்ட புண்ணியவானிடம் விற்று உன்னையும் என்னையும் அந்த காசி மாநகரிலே வீதி வீதியாக இழுத்துச் சென்று ஒரு கையில் உன்னையும் ஒரு கையில் என்னையும் பிடித்துக் கொண்டு ஆடு மாடுகளை விலை கூறி விற்பது போல் மனைவி வாங்கலையோ மகனை வாங்கலையோ மனைவி வாங்கலையோ மகனை வாங்கலையோ என்று ஆடு மாடுகளை விலை கூறி விற்பது போல் உன் தந்தை நம்மை காலகண்ட புண்ணியவானுக்கு விட்டு சென்று விட்டாரடா. விட்டு அவரிடமே எங்கு சென்றாரோ தெரியவில்லை. என் சுவாமி எங்கிருக்கின்றாரோ எப்படி இருக்கின்றாரோ தெரியவில்லை. ஆனால் அவர் எங்கிருந்தாலும் நீடோடி வாழ வேண்டும். ஆனால் ஒவ்வொரு திசைகள் வேறுபட்டு கிடக்கின்றோம். என் மகனை காணவில்லை என்று புழுவாய் புழு போல் துடித்துக் கொண்டிருக்கின்றேன். என் சுவாமி எங்கிருக்கின்றார் தெரியவில்லை. காணாமல் தவிக்கின்றேன். எப்படி தெரியுமா? 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவர் விட்டு விட்டு சென்றாரடி. வேறுபட்டு நின்றாரடி. இன்று வேறுபட்டு நின்றாரடி. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவர் விட்டு விட்டு சென்றாரடி. வேறுபட்டு நின்றாரடி. தேரோடு
விளையாடி விட்டாரே விட்டு விட்டு சென்றாரடி தேவது அம்மா கவலைப்படாதீர்கள். ஆடி முளைப்பாறு திருநாளை முன்னிட்டு கிராமத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த சத்திய ஹரிச்சந்திரா நாடகத்தில் சந்திரமணியாக வேடம் கொண்டு நடிக்கின்ற சகோதரி புளியங்குளம் மணிமேகலை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் இந்த பொன்னாடை அணிவிக்கிறேன். எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். கண்ணேலோகிதா, எங்கு பார்த்தாலும் நீ வருவது போல் தெரிகிறதுடா. அம்மா கவலைப்படாதீர்கள், ஏன் தாங்கள் அழ வேண்டும்? 3 கை தண்ணீரே போதுமானது என்று சொல்லி சென்ற என் அன்பு மகன் அந்திப்பொழுதாயினும் இன்னும் வரவில்லை என்று நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் மகன் வருவது போல் எங்கு பார்த்தாலும் அவன் முகமாக தெரிகிறது. கண்கள் காணும் காட்சியிலே உன்முகம் இருக்கும், நான் என்ன செய்வேனடா? பசியுடன் சென்றதனால் அங்கு மயங்கி கிடக்கின்றாயா? அந்த சிறுவர்களுடன் சென்றாயே, சென்று விசாரிப்பதற்கும் அவர்கள் வசிக்கும் இடமும் எனக்கு தெரியாதடா. நான் என்ன செய்வேன்? தெற்பை எல்லாம் சேகரித்தானா? எப்படியெல்லாம் வாழ்ந்த அன்பு மகன் ஆசை பாடகன் அந்த அனாந்தரவனத்திலே என்ன செய்து கொண்டிருக்கின்றானோ தெரியவில்லையே. என் சுவாமி, சுவாமி தாங்கள் எங்கிருக்கின்றீர்களோ, எப்படி இருக்கின்றீர்களோ சுவாமி, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன்,
ஒரு சத்தம் கேட்பது போல் இருக்கிறது. இதோ அந்தர சிறுவர்கள் வந்து விட்டார்கள். என் மகன் வந்திருப்பான். இதோ பார்த்து வருகிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே சந்தர்மையாக கற்றுக் கொண்டிருக்கின்ற பாசமிகு சகோதரி அவர்களுக்கு 300 ரூபாய் அன்பளிப்பாக இருக்கு. ஹலோ, பாசமிகு சகோதரி அவர்களுக்கு அவருடைய நடிப்பை பாராட்டி இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றேன். எனக்கு அப்பா அவர்கள் 100 ரூபாய் 100 லட்சமாக அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். என்னுடைய நடிப்பை பாராட்டி அன்னார் அவர்களுக்கும் அன்னார் குடும்பத்தாருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஏன் சாமி எல்லாத்தையும் திட்டு வந்தீங்க? நீங்க பண்ணது வேலைக்கு நானும் வேலை கொடுக்கணும்ல. நீங்க எப்படி பண்றீங்க, நானும் வேலை கொடுக்கணும்ல. அடாடாடா, நீங்க கொடுத்துட்டு யாரு யாரு வந்த உடனே வாங்க சாமி அப்படி என்ன விழுந்து கும்பிடு. எதுல விழுந்து கும்பிட? நீங்க விழுந்து கும்பிடுங்க. எதுக்கு? என் மகளை கொடுத்த இல்ல, அதுக்காக சொல்லுவீங்க. இருந்த போதிலும் இங்குள்ள பெரிய வழக்கு போலாம். நமஸ்காரம். இப்ப மனுஷனுக்கு மனுஷனை ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்றோம் அப்படிங்கிறது நன்றாக புரியணும். சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாம இருப்பாங்க. அதற்காகத்தான் நாடகம், இயல் இசை நாடகம் என்றால் நாடகம் போடுறாண்டா அதுக்காக. வேற வாய்க்கு என்ன ஆசை? யாருமே சொல்லுங்க. ஏப்பா உங்க வாய்க்கு என்ன ஆசை? வாய்க்கு என்ன ஆசை? என்ன ஆசை? எழுத்து பேசினா மூக்கந்தட்டில் குத்துவாங்க ஆசை. நல்ல வார்த்தைகளே பேசணும், தீய வார்த்தைகளே பேசக்கூடாது. வர்றா சேவலுக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை உங்களுக்கு? இல்லை கொக்கரை குடியிருக்கு என்னன்னு தெரியலையே. கொக்கரை குருநாதன் ஏதாவது சொல்லு. ஆலடிப்பட்டி ஆலடிப்பட்டி திருச்சுலி பக்கம் ஆலடிப்பட்டி உள்ள குளமா? அது அவரு தாளக்காரரு போடுவாங்க சில பேர். மாத்தி அடிச்சுட்டேன். ஆலடிப்பட்டியை சேர்ந்த குருகுலத்து போன குருநாதன் மாமா அவருக்கு இதை வாசிக்கிற பண்ணியே பாருங்க. மூக்குக்கு என்ன ஆசை? மூக்குக்கு என்ன ஆசை? நல்ல வாசத்தை சுவாசிக்கணும். நல்ல வாசத்தை சுவாசிக்கணும். நல்ல வாசத்தை சுவாசிக்கணும். அப்போ செவிக்கு என்ன ஆசை? செவிக்கு என்ன ஆசை? நல்ல பாடல்களை கேட்கணும். சரி, இந்த பாடினார்ல பெட்டிக்காரரு என்ன பாடினார்? என்ன பாடினார்? என்ன பண்ணாரு? கேட்கல. நீங்க தானே கேட்டீங்க பாடினாரு. என்ன பாட்டு பாடின? என்ன பாட்டு பாடணும்? என்ன பாட்டு பாடினா பாடலையா? பாடினாரு. நான் சொல்லவா என்ன பாட்டுன்னு? சொல்றியா குருநாத மாமா? ஏப்பா அந்த பாட்டு பாடினா நீ? உங்களை கூப்பிட்டாரு உனக்கு கேட்கல. ஓம் சொல்றியா குருநாதா? கொக்கரை பிடிக்குன்னு கேட்டையில நேற்று தீய திட்டேன். இவர் பார்த்தாரு. இவர் வந்து நான் சாப்பிட்டு இருக்கும்போது இவர் வந்து பார்த்தாரு. இவர் கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் மிச்சம் வச்சிருப்பேன், அதை எடுத்து நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி எடுத்து சாப்பிடலாம். மிச்சம் வச்சு பார்த்தாரு. நீங்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டதுனாலதான் இந்த நிலைமையில இருக்கீங்க. யாரு யாரு? என்னது? பிராமணவாள். பிராமணவாள் பிராமணவா? வாழ ஆட்டாத நீ. ஏன் உங்களுக்கு வாழ ஒட்ட வட்டிட்டாங்க? நான் பிராமணவா. சரி. பிரம்மர், சத்திரியர், சரி, சூத்திரர், சூத்திரையா? சூத்திரர், சூத்திரர் 4 வருடத்தால இவன் முதல் குலத்தில் முதல் குலத்திலையா? முதல் குலம். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காப்புல. சொல்லுங்க. அவ பாருங்க, 4 வேதம், 6 சாஸ்திரம். ஒருங்க
நீங்க யாரு? நான்கு பிராமணவா? பிரமணவா? 4 வேதம். ஆமா. 4 வேதம்னா என்ன சொல்லுங்க. ரிக்கு, யசுர், சாமம், அதிர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதம். சரி, அடுத்து என்ன இது? 4 வேதம். அடுத்து 6 சாஸ்திரம். 6 சாஸ்திரம் என்பது என்ன? வேதங்கம், இதிகாசம், காவியம், பாட்டம், பூர்வ மீமிஞ்ச, உத்தர மீமிஞ்ச. சரி, நான் எண்ணிக்கிட்டயா? விரல அதுல விடல வீசி. நான் சில பேரு படிச்சு கெட்டவங்க இருக்காங்க. படிச்சு கெட்டவாவா? ஓஹோ, படிச்சு கெட்டவனுக்காக படிச்சு கிட்டவனுக்காக. நீங்க படிச்சு கெட்டவங்களா இல்ல படிச்சு கிட்டவங்க? படிச்சு கிட்டவே. நானு படிச்சு கிட்டவங்க. இருக்கட்டும், இந்த கருப்பை வரட்டும். கருப்பாய்மை நீங்க எதுக்கு வந்தீங்க? சொல்லு. மேல வளர்க்கறதுக்கு காரே முன்னே முஷ்ட மாயில பிரண்ட. ஏன் மாவிளை வரண்டைய சாம்பல பற வேண்டியதானே? பிரண்டே மா இலை பிரண்ட சகல சமத்துல சேர்றதுக்காக வந்தான். கூட வந்ததுன்னு சொன்னேன். ஆனா அவன் வரல. ஆனா வந்தாலும் அவன் தவண்டை முடிச்சிருவேன். விடுவனா? நீங்க விடுவீங்களா? நான் விடுவேனா? ஜோலி முடிஞ்சு வச்சேன். நான் விட்டேன்னு வச்சுக்க. அதாடி அத்தாடி அன்னைக்கெல்லாம் விட்டுட்டீங்க வாயே. இருக்கட்டும். அடே அம்பி, கருப்பாய் மகனே, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கருப்பாய் மகனே வரட்டும். அவனை தொலைச்சிடுறேன். என்னத்துக்கு போட்டு அவனை தொலைச்சிடுவேன். ஏன்னா எத்தனை தொலை போட்டிருப்பீங்க? ஆனா நீங்க போட்ட தொலை கூட உருப்படாம போச்சுன்னு கேள்விப்பட்டேன். மொட்டு குத்தா போச்சுன்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. நான் தொலைச்சேன்னு அதை மொத்தத்தில் நீங்க நினைச்சாத்தே உண்டு. செய்யற மாதிரி ஒண்ணும் பதில் நினைக்கிறது இல்லையே. உள்ளத பூரா மறந்து வரட்டும். இங்க வரமாட்டான்ல. ஒரு விஷயம் தெரியுமா? கூட வந்துகிட்டே இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது சரி, அந்த பையனோட போனில அந்த பையன் நல்ல பையனா கெட்ட பையலாம் வந்து என்ன தொங்கிக்கிட்டே நான் நீங்க எல்லாம் குத்திய திட்டுவீங்க. ஆமா, ஆனா அந்த பையன் எங்க பண்ணான்னு தெரியலையே. அந்த பையன் என்ன செய்யான்னு கேட்கிறேன். நீ எங்க பண்ணான்னு தெரியலன்ற வசனம் மறந்து வச்சு. இல்ல இல்ல, லோகிதாசன் கூட வந்தேன். லோகிதாசன் என்ன நம்பித்தான் சந்திரமதி அம்மா, ராசாத்தி ஆண்ட சந்திரமதி அம்மா என்ன நம்பித்தான் குழந்தை அனுப்பிவிட்டாங்க. அந்த பையன் வந்தேன். அந்த பையன் வந்த விஷயம் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஊர் உலகத்துக்கு தெரியுமா? எதுக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயம். அது சொல்லணுங்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். வரணும். அந்த கருப்பாய் மீனை கூப்பிட்டு வர்றானா? வந்துட்டியா கூப்பிடுங்க. அடே அம்பி, தெரியல கருப்பாய் மீன். என்ன பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு தெரியா? ஊன்னுக்கிட்டு நாங்க குருகுலத்துல படிக்கிறோம்ல. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அன்னைக்குதான் இருந்தாங்க ஐயருங்க கோயில பாக்கல. ஐயர்வாள் இல்லையா? ஐயரங்க ஐயர்வாளு, ஐயர்வாளு, கெளுத்திவாளு இல்ல, ஐயர்வாள், குதிரவாள். ஐயரு இருந்தாங்க கோயில கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்ப எல்லாம் போய் பார்ப்போம். போதுனாண்டா ரொம்ப முக கண்ணு குளிர்ச்சியா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். இப்ப அப்படியே இருக்காங்க. எப்படி? அதுலயும் பாருங்க ஐயர்மே இருக்காரு. அதுல பார்த்தா எப்படி இருக்க போகுது? அதுல பாருங்க ஐயர்மே சொன்னேன். அதுல எல்லாம் பார்க்க வேணாம். அதுல இந்த நேரத்துல பார்த்தா எப்படி இருக்கு? நல்லாத்தான் இருக்க போகுது. ஐயர்மே பாருங்க, ஒரு குடி பச்சரிசிக்கு 9 வயசு சொல்றாரு மனுஷன். எப்படி மழை பெய்யும்? ஆமா, மாதம் மும்மாறி மழை பெய்ஞ்சு. அப்ப இப்ப அப்படியா இருக்கு? மழை பெய்யுது. இந்த மழைக்கு ஒரு ஊண்டு போ அப்படி இருக்கு. நம்ம வரையில பாருங்க பேஞ்சாப்பா. வரையில சங்கத்துல பேஞ்சு இங்க பெய்யல. நம்ம வந்துட்டோம்ல, அது நம்ம ஐயர்மையன் கால் எடுத்து வச்சா எப்படி இருக்கு? பொங்கு கலைஞ்சு போகாது. அது பாருங்க. வரையில என்ன சொன்னாரு? வாடா பாயுமைனா. பாயுமையன் போர்வமையன் நாயுமையன் பாயுமையன். எப்படி ஐயர்மையனுக்கு எவ்வளவு திமுரு தின்னக்க அவர் தெரியுமா? மனுஷனோட நாய் தான் நன்றி உணர்ச்சிவேங்க. ஆனா
அவருக்கு பாருங்க எவ்வளவு திமுற பாத்தீங்களா? ஊருக்கு சோத்தை திண்டு விட்டு எப்படி? கொழுப்படத்து போய் மனுஷன் இந்த ஆளு வரட்டுங்கிறத பாப்போம். கம்மியா சாப்பிடியா போதுமையா வாய்மான்று கேட்க மாட்டிட்டு அளவுக்கு மீறி சாப்பிட்டு வாய் கொண்டு போச்சு. அது பேசுறவங்க பச்சரிசியும் பருப்பு சாதமா? ஐய பருப்பு சாதம் வேற, இது பொங்கல் பொங்கல். ஆமா ஆமா இருக்காரு மனுஷன். இப்ப கூப்பிடுறேன் பாருங்க ஐயர் மேன. வாங்க ஐயர் மேன. காட்டுவள்ளி நடக்கணும் கடும்படி எண்ணம் தலைமொழிக்கு கோயில் தலைமொழிக்கு கோயிலுக்கு போயிவாரு முடிச்சு தலைமொழிக்கு கோயிலுக்கு போயிவாரு ஏடா ஒழுங்கு வச்சுருவாங்க போயிட்டு வாங்க. நீங்க எவ்வளவு பேசுங்க நானும் வாங்கிக்கிறேன். ஒழுங்கு வச்சிருவாங்க போயிட்டு வாங்க. வாங்க ஐயர் மேன. உண்டம் தெண்டம் உங்களை கையெடுக்கிறேன். திராவிட கையெடுக்காதரா. உலகத்துல கையெடுக்கிறது அது இந்த விஷயத்தை என்று கேட்டு தெரிஞ்சுக்க. அத பகவான் கிட்ட போய் கையெடுத்து கும்பிடுவோம். கையெடுத்து கும்பிடுறது எப்படி? தலைக்கு மேல 12 அங்கலம் கையெத்துக்கு கும்பிடும்டா பகவான். எப்படி இங்க வர்றா பகவானை எப்படி கும்பிடுறது தெரியுமா? எப்படி கும்பிடணும்? பகவானே ஈஸ்வரனே பெருமாளே அப்படின்னு தலைக்கு மேல இப்படி கும்பிட்டா தூக்குறாரு வீசி தொலைதியா கம்பு கூடு. ஏடா விஷயத்தை கேட்டுக்க. என்ன விஷயத்தை கேட்க? பேர் தெரியாம கும்பிடுவாங்க. இந்த எப்படி கும்பிடுவாங்க? குளிக்காம இருந்தீங்க. சாமி கும்பிடுறது எப்படி தெரியுமா? ஐதீகம் இருக்கு, எப்படி சாஸ்திரங்கள் இருக்கு, விஷயங்கள் இருக்கு. விஷயம் என்ன விஷயம்? என்னடா அப்படி கும்பிடக்கூடாது. அப்படி அவ்வளவு கும்பிடக்கூடாது. அதை ஏத்துக்க மாட்டேன் பகவான். அது நம்ம ஆளுங்க போயில எந்த ஆளுகளா இருந்தாலும் சரி நம்ம ஆளுங்க அவங்க ஆளுங்க இவங்க ஆளுங்க பேசக்கூடாது. நமக்கு எல்லாம் மனிதன பிறந்தான் எல்லாம் நம்ம ஆள் தான். சாமி இப்ப பைக்ல போறாங்க. நீங்க சாமி கும்பிட தெரியுமா உனக்கு? எப்படி சொல்லுங்க பாப்போம். பெத்த தாயை எப்படி கும்பிடுவேன்? பெத்த தாயை கும்பிடுறது எப்படி கும்பிடுவேன்? சாமி நாங்க எப்படி கும்பிடுவேன் கேட்கறதுக்கு பதில் சொல்றா. அம்மா கும்பிடுறேம்மா அப்படி கும்பிடுறேம்மா பணசார 10 மாசம் செமந்தா. அப்ப இங்க 10 செமந்தா தொந்தி வகத்துல செமந்த அது கும்பிட. அம்மா அப்ப பெத்த தகப்பன் எப்படி கும்பிடுவேன்? அப்பா மார்பில் தூக்கி போட்டு வளர்த்தானே. ஆமா அப்பா எப்படி கும்பிடுவேன்? கும்பிடணும். குருநாதனை எப்படி கும்பிடணும்? சாமி கல்வி ஞானம் கற்றுக் கொடுத்த குருநாதனை எப்படி கும்பிடணும்? நல்லா தெரிஞ்சுக்க. சாமி விஷயங்கள் தெரியும். சொல்லுங்க சாமி. குருநாதன் என்ன சொன்ன? குருநாதர நாவினால் சொல்லப்பட்ட குருநாதனை எப்படி கும்பிடுறேன்? அப்படி கும்பிடணும். அப்பதான் ஏத்துக்குருவேன். ஐதீகம் ஏத்துக்கிறோம், சாஸ்திரம் ஏத்துக்கிறோம். ஆமா உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? ரொம்ப பயல நீ எல்லாம் சின்ன பைய. ஓட ஓட பேசாத. என்னுடைய தர என்ன யார் இடத்துல எதை பேச வேண்டும் என்று அறிந்து அறிந்து ஆராய்ந்து பேச வேண்டும். அறிந்து சொரிஞ்சு பேச. என்னத்த பேச? வந்த உடனே வாங்க சாமி. ஆமா வாங்க சாமி. என்னை பார்த்து கும்பிடுறா. ஆமா கும்பிட்டு இல்ல கும்பிடுறா சாமி. எப்படி சாமி உங்களை கையை பார்த்து எப்படி கும்பிடணும்? நான் கும்பிட்டா தான் ஏத்துக்குவேன். நியாயமா கும்பிட்டா தான் ஏத்துக்குவேன். இல்லைன்னா அடிச்சு ஒரு ஐயர் வாழு எப்படி பேசுறது? ஐயர்
காரணம் சொல்றேன் கேள்றா. எப்படி என்னடா காரணம் சொல்ற? காரணத்தை கேள்றா. ராமநாயகரா நீ பிராமண ஐயரா இல்ல வேற ஐயரா? அதை விழுந்து கும்பிடுறேன். முண்டை ஒரு சட்டி இல்ல முன்னாடி தொங்க போறக்க வச்ச தோசை மாதிரி முண்டைக்கு வந்து செண்டதமா இது என்ன தோசை சட்டி மேல தொங்க போடுறா? இது என்ன அது? ஐயா சரியான ஆம்பளைடா. வீரம் கிளம்பாது, வீரம் கிளம்பாது. வீரம் வந்துச்சு நான் என்ன செய்வேன்? அதான் கிளம்பாம தான் நடக்காங்க. வர சொல்லு. எங்க சரியான ஆம்பளையா வந்தா நீங்க இருந்தா வர சொல்லு எனக்கு. சரியான ஆம்பளையா இருந்தா வர சொல்லு எனக்கு. நீங்க மோதி பாப்பா யார் வர சொல்ல? ஆம்பளையா இருந்தா யார வர சொல்லுவா? வர சொல்லு. ஆம்பளையா இருந்தா வர சொல்லு. ஆம்பளை இருந்தா வர சொல்ல. நான் அம்மா ஆம்பளை இல்லையா? அம்மா ஆம்பளை தானே சொல்றேன். அவர் ஆம்பளை தோசை அவர் ஆம்பளை இல்ல ஆம்பளை இல்ல ஆம்பளை தான். ரெடி இல்ல 2 பேரும் எழுதிக்கிறாங்க. 16 நகரியத்து போய் கூப்பிட்டு இவன் நினைக்கிறேன் சண்டைக்கு கூப்பிட்டானே இவன் நம்மளை அடிச்சு போடுவானா, பாஞ்சு கீழே விழுத்தாட்டிடுவானு நினைக்கிறேன். நான் கும்பிடுறது யாரை கும்பிட்டேன்? அவரை உன்னால பாய முடியாது, ஏன்னா அவரே பாஞ்சிருவாப்ல கீழே. ஆமா இல்ல நான் கும்பிடுறது யாரை கும்பிட்டேன்? யார கும்பிட்டீங்க? என் தாய் பூமாதேவியை பார்த்து கும்பிட்டேன். பூமாதேவி. அப்புறம் சண்டைக்கு வர முடியுங்க? சண்டைக்கு வர முடியும்? டேய் அதிகமா பேசாத. அதிகமா அனாவசியம் பேசக்கூடாது. ஏன்டா? 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 32 தர்மம், 64 கலைக்காலம், 96 தத்துவம் இதெல்லாம் படிச்சவடா. இதெல்லாம் படிச்சு என்னத்தை கிழிச்சீங்க? பகவான் எப்படி வேணும் தெரியுமா? சும்மா இருங்க. மண்ணாய் பொதுமோடு வெண்ணாய் அண்டமெடி மறை நான்கு அடிமடி எண்ணில் மதியேனி இரவேணி போதிக்க வந்த குருவேணி பூபாலங்கள் பெற்றவனே என்னுயிர் சிவகொடி உங்கப்பனே என் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என்னை ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே அண்ணா மலையாரையும் ஆரியூர் தியாகரையும் கண்ணன் காலத்து நூதாரையும் கண்ணான சித்தம்பளவரையும் நினைத்து வா என்று சொல்லக்கூடிய சிவனுடைய பக்தன். நீங்க ஆமா சிவபக்தனா இருந்து அவடா பிராமணவா கருத்து சொல்றீங்க. சாதாரணப்பட்டவனா என்னை பத்தி ஊர் உலகத்துக்கு தெரியுமா? ஆமா நீ ஒரு குடி வச்சரிச்சுக்கு 9 வயசு சொல்ற. உன்னைய பத்தி தெரியுமா ஊர்ல? பொய் சொல்ல. ஆமா இவர் நினைச்சா என்ன பண்ணிடுவாரு? என்ன பண்ணுவீங்க? கேட்காம நினைச்சா தங்கச்சி என்கிட்ட வந்தாடா. ஏன் வந்தா இதுக்காக கேட்கணும். என்ன பேசுறா? ஏன் வந்தா எதுக்காக வந்தா? எதுக்கு ஐயர் வீட்டுக்கு எதுக்கு என் தங்கச்சி வருது உன் வீட்டுக்கு? என்ன செய்யறாங்கன்னே தெரியலையா? கல்யாணம் ஆகலையா யாருக்கு? உன் தங்கச்சிக்கு என்கிட்ட சோசியம் பார்க்கறதுக்காக வந்தா. சடங்கா இருக்கா? சோசியம் பார்க்கறதுக்காக வந்தா. நான் பழைய பஞ்சாங்கத்தை புரட்டி பார்த்தேன். அவளை நீ வச்சிருக்கேன் இல்ல வீட்டுல வச்சிருக்கேன்டா? பார்த்து பேசியா? வீட்டுல வச்சிருக்கேன். அதனால பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து புரட்டு. சரி அப்படி புரட்டேன். பட்டு என்ன சொன்னீங்க? ஒரு பேப்பர் கிழிஞ்சிருச்சு. யாருக்கு? கிழிஞ்சால விடுவதில்ல. உங்களுக்கா? ஆமா இல்ல பேப்பர் கிழிஞ்சிருச்சா? பேப்பர் கிழிஞ்சால விடல. ஏன்னா எனக்கு ஆத்திரம். என்ன நம்மளை தேடி வந்துட்டாலே அவளுக்கு சொல்லணுமே. விட முடியல உண்மையை சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக அவ கிழிஞ்சாலும் பரவாயில்ல, எது கிழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு பாருங்க. நான் ரோஷத்தோட ஆத்திரத்தோட உட்காந்து பொம்மை நாட்டி உட்கார வச்சேன். யாரு பொம்மை நாட்டியா? ஏன் பொம்மை நாட்டியா? பொம்மை நாட்டி நாங்க சமைச்சுக்கிறது சொல்றோம். சரி 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 பொம்மை நாட்டி சொல்லுவோம். சரி நீங்க எல்லாம் பேசுவீங்க கணவர் பேசுவீங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்க இப்படி பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டீங்க? உங்க அக்கால என் பக்கத்துல உட்கார வச்சேன். கோவம் வந்துருந்தா அடிச்சு நம்ம வீட்டு பொம்பளை எல்லாம் பூரா நம்ம பேசுறது விளங்காம பேசுவான். அவ லட்சணம் பேசுவாங்க. போருமா வரேன். நம்ம வீட்டு அக்கா தங்கச்சியே வாத்தா போத்தா நம்ம சொல்லுவோம் காணுவோம். ஆமா அவங்க அக்கா தங்கச்சி போற எப்படி கூப்பிடுறாரு? என்ன சொல்லுவா? பிள்ளைகளை போற எப்படி கூப்பிடுவாங்க? எப்படியா கூப்பிடுவா? பக்கத்துல உட்கார வச்சு உங்க பிள்ளைகளை எப்படி கூப்பிடுங்க? வாடி வாடி நல்லா இருக்கடி. செருப்பு கழட்டி மூஞ்சி செருப்பு அடிச்சு சப்பு 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 அந்த வாயிலே அடிக்கணும். வாடி போடி வாடியா என்னை பெத்த தாயா இருந்தாலும் சரி. நீ சமஸ்கிருதம் படிச்சிருக்க. ஒரு பொம்மநாட்டிய போய் எப்படி வாடி ஓடினு கூப்பிட? ஒரு அக்கா பெத்த போய் பெத்த தாயா இருந்தாலும் சரி. வாடி அம்மா நல்லா இருக்கடி வாடி சொல்லலாம்டா. மனுஷனா பிறந்தா இல்ல இல்ல சரி வாழ்க்கை நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. ஆனா தெற்பப்புள்ள எங்க வந்திருக்கான் குழந்தை இறந்து போனேன். ஆமா சந்திரமதி அம்மா நம்மெல்லாம் நீங்க புடுங்குறதுக்கு வந்திருக்கான். ஆமா நீ புடுங்குவ நிறைய தெற்பப்புள்ள புடுங்க வந்திருக்கீங்க. நீ தான் புடுங்கத்தான் செய்வ. நீங்க நான் அப்படி தூங்குவேன். ஆமா தூங்குறதானே வேலையை. மாமி வருவாங்க
சொன்னாங்க மாமியார் கொஞ்சம் கொஞ்சமா. மாமி உங்க மையன் 56 நாட்டை ஆண்ட ராசாத்தி குழந்தை இறந்து மனு சொல்லணும்னா மனசு விட்டுருவாங்க. மாமி உங்க குழந்தை அதோ வரேன் இதோ வரேன்னு சொல்லி பொய்சனை வாய்க்கு போதனை கிடையாது சொல்லிருக்க. எப்படியா பொய்சனை வாய்க்கு போதனை கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்தா எப்படி சொல்ல? மாமி வரேன் அதோ வரேன் இதோ வரேன் அதோ வாரியா இதோ இதோ வரேன் இதோ வாரான்னு கை ஓங்கிறதுக்கு விஷயம் இருக்கு. அதோ வாரியா அதோ வாரியா மாமி இதோ வாரியா வருவாங்க சிரிச்ச முகத்தோட சொல்லணும் இருக்கணும். மாமி மாமி சந்தி மாமி சந்திங்க மாமி வாங்க வாங்க. மக்களா உங்கள் பின்னே என் மைந்தனும் வரவும் தானே கூடவே அழைத்து சென்று என் மகன் எங்கேயப்பா உங்க பேச்ச நிறுத்துங்க. பசியா கழித்து எங்கே அப்படி சொல்லு. ஆமா ஒரு கை சாதம் கொடுத்துற வக்கு இல்லையா, ஒரு கதி இல்லையா, ஒரு மதி இல்லையா, விதி இல்லையா? நீங்க எல்லாம் பசியா கழித்து போன மகன் சொல்றீங்க. எனக்கு வேதனையா இருக்கு. தாங்கள் சொல்வதெல்லாம் சரிதானப்பா. ஆனால் அந்த அயோத்தியாபுரியில் இருக்கும் பொழுது என் மகன் பசி என்று சொன்னதே கிடையாது. எப்பொழுதாவது ஒரு வாய் வாங்கி கொள்ளோகிதா சாப்பிடு அப்படின்னு சொன்னா எனக்கு பசி இல்லை அம்மா, எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி ஓடி செல்வான். அப்படியாப்பட்ட என் குழந்தை பசி என்று கேட்டும் தாங்கள் கூறியது போல் ஒரு பிடி சாதம் கூட கொடுக்க முடியாத பாவி ஆகிவிட்டேன். ஏனென்றால் நாங்கள் ஒருவருக்கு அடிமை அப்பா. அவர்கள் சாப்பிட்ட மிச்சம் மீதியை தான் கொடுப்பார்கள். நான் என்ன செய்வது? அதற்காக நான் ஈக இருக்க இல்லாதவனா, அப்படியா இல்லாதவனா நான் தயிர் சாதம் கொடுத்தேன். அப்படியா அள்ளி கொடுத்தேன். நான் கட்டிச்சோறு கொடுத்தேன். அப்படியா வாங்கி சாப்பிட்டானா என் மகன்? வாங்கினானா? தோழமார்களே தோழமார்களே, உங்களுடைய கரத்தினால் நான் வாங்கி உணவு இட்டால் நாங்கள் வந்து சத்தியத்துக்கு மங்க வந்தோம். காசிமா நகரத்தில் ஓடுகிற கங்கை அது 3 ஜலந்தா இருக்கு சொன்னேன். ஜலம் தண்ணீர். உங்க குழந்தை என் குழந்தை பாருங்க 3 கை தண்ணீர் எப்படி அறிந்தினான்? கிடுக்கிட்டு வந்தேன்.
விட்டான் பின்னாடி வாயிலையா பின்னாடி சான்றா கங்கையில கரத்தை விட்டான். கரம்னா தண்ணி தண்ணி விளக்கிட்டு தூசி விளக்கிட்டு பிஞ்சு கரத்தினால உங்க குழந்தை என் குழந்தை தேவதாஸ் என்ன செய்தானப்பா? அவன் வாயால. அப்படியா? அவன் கையால. அவன் வாயால. அடுத்து அவன் கையால. தண்ணி குடித்தான் என்று சொல்வதற்கு இவ்வளவா? அப்பா, தாங்கள் எல்லாம் வந்து விட்டீர்கள், எங்கே என்று கேட்டால் ஏதேதோ சொல்வது போல் தெரிகிறது. பொடிவீசை தப்பி பக்கத்தில் வருவது போல் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே, என் மகன் எங்கே? எனக்கு பின்னால் போய் இருவரும் ஏதோ ஜாடையாக பேசுவது போல் தெரிகிறது. உண்மையிலே என்ன நடந்தது காட்டி நடந்ததென்ன சொல்லுங்கள். நடந்தது? உங்களை நம்பித்தானே அனுப்பி வைத்தேன். தாங்கள் எல்லாம் வந்து விட்டீர்கள் போல இருக்கிறது. என் மகன் எங்கே? தெற்பை எல்லாம் சேகரித்தாரா? என்ன செய்தான் என் மகன்? சொல்லுங்கள் அப்பா விவரமாக. நான் சொல்றேன் மாமி, நீங்க நம்பித்தானே அனுப்பிப்பீங்க. குழந்தைய உங்க மகன் அனுப்பிக்கும் போது தெற்பை எல்லாம் சேகரித்தானா? பாருங்க மாமி, சகல சமத்துகளும் சேகரிச்சோம். காரை முன்னே முஷ்டம் இலை பிறண்ட சகல சமத்துகள் சேகரிச்ச உங்க பையன் என் மகன் ஒன்னே மறந்துட்டேன். என்னை மறந்துட்டேன்? தெற்பகைய ஒண்ணு மறந்துட்டேன். அப்படியா? தெற்பகைய ஒண்ணு மறந்துட்டேன். அதுக்காக நான் ஈகரக்கல் இருந்தா நல்லா நிறைய சேகரிச்சு வச்சிருக்கோம். ஒரு புடிச்ச புடி தரம்னு சொன்ன மாமி. சரிங்களப்பா, வாங்க மறந்துட்டேன். வாங்க தோழமார்களே, உங்களை கரத்தால் நான் வாங்கினால் நான் கூட சத்தியத்துக்கு மகவந்தரம் அப்படின்ட்டு பாருங்க. என் கரத்தினால் அறுத்துட்டு பாருங்க போனவன் மேல வளர்ந்துடும் போனவன் போயிட்டேன். போயிட்டேன். அப்படியா? அடந்த வளர்ந்தனிலே
தங்களை இருவென்று சென்றான் என்று சொன்னீர்களே, எனக்கு பதறுகிறது, வாயே குளறுகிறது. சொல்லுங்கள் அப்பா, என் மகன் எங்கே என்று சொல்லுங்கள் அப்பா. கவலைப்படாதீங்க. நடந்து போறச்ச நான் ஒரு கதை சொன்னேன். எனக்கு வார்த்தையே வரவில்லை, என் மகனை காணவில்லை என்று புழுவாய் துடித்துக் கொண்டிருக்கிறேன். பெற்ற மனம் மித்து, பிள்ளை மனம் கள்ளி என்பார்கள். என் மகனுக்கு எனக்கென்று அவனுக்கென்று நான் அப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நான் ஒரு கதை சொன்னேன். அப்படியா? உங்க மயிலும் ஒரு கதை சொன்னேன். சரிங்களப்பா. அருமையான கதை சொன்னேன். என்ன கதை சொன்ன? தோழமர்களே 56 நாட்டை ஆண்ட சக்கரவர்த்தி, பிரதான சக்கரவர்த்தி என் தந்தை பேர் ஹரிச்சந்திரன். என்னை 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த என் தாயின் பேர் சந்திரபதி. விஸ்வாமித்திர முனிவர் கபட பஞ்சகத்தினால் நாடு நகரம் பொருள் அனைத்து இழந்து காசி வந்து கடைந்திருக்க வழியில்லாத காரணத்தினாலே வேதியர் இல்லத்திலே எனக்கு துணை எங்க அம்மா. ஆமாமாப்பா. எங்க அம்மாவுக்கு துணை நான். சரிங்களா? சொல்லிக்கிட்டு வந்தேன். மேலாவனதுல வந்துச்சு. சரிங்களப்பா. அவன் கதையை முடிஞ்சு போச்சு. விருந்தாளி பிறந்தவள சொன்ன கதை முடிந்து விட்டு சொல்லி வந்த கதை முடிந்தது. இப்படியா பேசுவது? அவனை எல்லாம் எனக்கு ஆதரவே என்னிடம் மறைப்பது போல் இருக்கிறது. உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன், என் மகன் எங்கே என்று சொல்லுங்கள் அப்பா. மாமி, நீங்க யாரு என்று யோசித்து பார்த்தீங்களா? உங்களை பத்தி யோசிக்கிறீங்களா? 56 நாட்டை ஆண்டா ராசாத்தி எங்க கல்ல விழுகலாமா? என்ன பாவம் செஞ்சோமோ இப்படி தெரிஞ்சு அலைகிறோம். நீங்க ராசாத்தி எங்க கல்ல விழுகாமா? உங்க கால நாங்க விழுக கொடுத்து வச்சுக்கணும். என் காலில் விழ வேண்டாம், என் மகன் எங்கே என்று சொன்னால் போதும் ஐயா. என்ன பாருங்க, மீன் வளர்றீங்களா? சாமி என்ன இதுல கழுத்துல மனசை தரப்படுத்திக் கொள்ளுங்கள். அதோ போறேன் இதோ போறேன்னு சொல்லி இதுவரைக்கும் போய் சொன்னோம். நாங்க இதுவரைக்கும் என் மகன் எங்கே போய் சொன்னோம். சொல்லுங்கப்பா, என் மகன் எங்கே? விட்டது சொல்லுங்கள், சொல்லுங்கள் ஐயா. சீக்கிரமாக சொல்லுங்கள் ஐயா. அந்த புதருக்கு பக்கத்துல பெரிய புற்று பாம்பு வாழும் இடமாச்சு. மாமி, கரையாம்புற்று. ஐயோ, கரையாம்புற்று பக்கத்துல நான் போறேன். என்ன சத்தம்? குசுக்கு பிறந்தவள மாமி, காத்து 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 வேகமாக அடித்து விட்டு சொல்றேன் மாமி. என் மகன் எங்கே என்று கேட்டால் ஏதேதோ கதை சொல்வது போல இருக்கிறது. நான் சொல்றேன், சொல்லுங்களப்பா. மனசை தரப்படுத்திக் கொள்ளுங்க. உலகத்திலே இறப்பதும் பிறப்பதும் இறைவனுடைய செயல். அதனால கவலைப்பட வேண்டாம். மனிதன் இறப்பதும் பிறப்பதும் இறைவனுடைய செயல், நம்மளால் மனிதனால. உங்க மைய பாம்பு கடிச்சு அங்கே இறந்து போன மாமி. நீ வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்த எனக்கு
நான் என்ன செய்வேனடா லோகிதா இப்படி பாம்புக்கு இரையாகி விட்டாயோ லோகிதா இறந்தாயோ மகனே என்னையோ தெருவில் விட்டு துறந்தாயோ தாய் மேல் அன்பு கோடி தழுக விட்டிட்டாயோ மகனே 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 பறந்தாயோ இவ்வுலகை விட்டு என்னை இந்த பூமிக்கு பாராள் இருக்க வைத்து மறந்தாயோ என் மகனே மனத்திட உறுதியெல்லாம் மகனே 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 அப்பா மகனே எத்தனை நாட்களாக காத்திருந்தது அந்த பாம்பு உன்னை கடிப்பதற்கு. உன்னை கடித்த பாம்பு என்னை கடித்திருக்க கூடாதா? நாம் யாருக்கு என்னடா செய்தோம்? கூலியை குறைத்தோமா, குரமரக்காலிட்டோமா? இல்லை என்று வந்தோருக்கெல்லாம் வாரி வாரி அள்ளித்தானே கொடுத்தோம். பசி என்று வந்தோருக்கெல்லாம் பொசி என அள்ளி கொடுத்த நமக்கு ஏனடா இந்த நிலை? நான் என்ன செய்வேனடா? இப்படி பாம்பு கடித்து இறந்து விட்டாயே. நீ எந்த ஜென்மத்தில் உன்னை காணப்போகிறேன். ஆனால் அந்த பாம்பு கடித்தவுடன் உன் உயிர் உன்னை விட்டு எப்படி பிரிந்ததோ, அந்த பாம்பு கடித்து இறக்கும் தருணத்தில் என்னவெல்லாம் நினைத்தாய், எப்படி கதறி துடித்தாயோ. என்னவென்றாலே தாயோடா எங்கே
என் மகனே, சூரிய குலம் துலங்க பிறந்த என் அன்பு மகனே, ஆனால் எனக்கு கொல்லி வைப்பதற்காக உன்னை பெற்றேனடா. நிலைமையை பார்த்தாயா லோகிதா? உனக்கு கொல்லி வைக்கும் அளவிற்கு ஆகிவிட்டது. நான் என்ன செய்வேன்? ஆனால் என்றாவது ஒரு நாள் உன் தந்தை வந்து கேட்டான், நான் என்னவென்று சொல்வேனடா? நான் எப்படி சொல்லுவேன் உன் தந்தையிடம்? கண்ணே லோகிதா, பாம்பு கடி திறந்து விட்டாயே, யாரையடா நான் அழைப்பது மகனே மகனே என்று? லோகிதா லோகிதா என்று யாரை கூப்பிடுவது? நான் எந்த ஜென்மத்திலடா நான் உன்னை காணப்போகிறேன்? அப்பா மாண்டாயோ எந்த பாலனே, அப்பா மாண்டாயோ எந்த பாலனே, லோகிதா, நான் என்ன செய்வேனடா? ஆனால் நிலைமையை பார்த்தாயா லோகிதா? ஒரு குழந்தை இறந்து விட்டால் ஒரு தாய் கேட்டு எந்த தாயும் ஓடோடி செல்வாள் அவளை பார்ப்பதற்கு. ஆனால் நம் நிலைமை எப்படி ஆகிவிட்டது? ஏனென்றால் நான் ஒருவருக்கு அடிமை. இறந்த செய்தியை கேட்டு அதே இடத்தில் உட்கார்ந்து இதயமே நொறுங்கியது போல் கதறிக்கொண்டிருக்கிறேனடா. உடனே உன்னை வந்து பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் இல்லை. நாம் ஒருவருக்கு அடிமை. இந்த உலகத்திலே எந்த பெண்ணிற்கு என்னை நமக்கு நடந்தது போல் எந்த உலகத்திலே எந்த பெண்ணிற்கும் நடக்க கூடாதுடா. வார்த்தையே தடுமாறுகிறது லோகிதா. நீ இறந்து விட்ட செய்தியை கேட்டவுடன் எனக்கு வாக்கிலே வார்த்தையே வரமாட்டு வரவில்லையடா. நான் என்ன செய்வேனடா? எனக்கு ஒன்றுமே ஓடவில்லை லோகிதா. நான் என்ன செய்வேனடா? கண்ணனே கண்ணே நவமணியே, என்னை காணாமல் கண்ணுறங்குமோ? கண்ணே நவமணியே, என்னை காணாமல் கண்ணுறங்குமோ?
அரும்பருவாய் கூட்டாலும் வாசமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காது எக்காலும் நவமணி உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ சிக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பார்களே அந்த தெய்வமே எங்களை கைவிட்டு விட்டதே அண்டமெல்லாம் காக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியே என் மகன் காடு சென்றவன் வீடு திரும்பும் வரை நீதான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் அம்மா ஆனால் நான் உன்னை போல் பெண்தானே எவ்வளவு துன்பத்தை தாங்குவேன் நாடு நகரங்களை இழக்க வைத்தாய் கட்டிய கணவரை பிரித்தாய் என் மகன் ஒருவன் தான் இருந்தான் அவனையும் என்னிடம் இருந்து பிரித்து விட்டாயே ஆனால் எவ்வளவோ துன்பங்கள் எல்லாம் தாங்கிக் கொண்ட எனக்கு இது இடி விழுந்தார் போல் ஆகிவிட்டது உயிரையே பறித்து விட்டது கண்ணே லோகிதா நான் எந்த ஜென்மத்தில் காணப்போகிறேன் ஆனால் வேதியரிடம் விடைபெற்று உன்னை சீக்கிரமாக காண வருகிறேன் உன்னை வந்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் சிறிது காலம் உன்னை பிரிந்து எப்படியடா நான் உயிர் வாழ்வது ஏனென்றால் உனக்கு இறுதி கடன் செலுத்த வேண்டும் அதற்காக வந்து சிறிது காலம் நான் உயிருடன் இருந்துதான் ஆக வேண்டும் அந்த சிறுவர்களே பாப்பா மாமி 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 நீங்க லோகிதாசன் இறந்த விவரத்தை சொன்னால் அழுது புலமையினர் ஆகினால் பகுத்தறிச்சல் தாங்க முடியாமல் சென்று விட்டோம் மாமி என் மகனை லோகிதாசனை மேலவனத காட்டில் பெரிய ஆலமரம் இருக்கிறது அதன் ஆலமரத்து அடியில் லோகிதாசனை கீழே படுக்க வைத்து அவன் மேல் பெரிய பாறாங்க அந்த பிஞ்சு நெஞ்சின் மேல் பெரிய பாறாங்களை தூக்கி வைக்கும் அளவிற்கு உங்களுக்கு எப்படி வந்தது நாங்கள் அவன் மேல் வைப்போமா இதே பெரிய நண்பர்கள் அல்லவா அவன் எங்களுக்கு வருத்த வருமா மாமி நாய் நரிகள் ஊழியரிடம் தெரியும் கண்டு லோகிதாசன் இழுத்துட்டு சென்று விடும் என்று வனம் என்பதா நாய் நரிகள் இழுத்து செல்லாத அளவிற்கு சென்று விட்டீர்கள் பெரிய பாறாங்களை தூக்கி வைத்து விட்டு என் மனதை கல்லாக்கி கொண்டு கல்லை தூக்கி வைத்து விட்டு சரிங்களப்பா நான் எப்படி செல்ல வேண்டும் வழியை சொல்லுங்களையா அந்த வழியாக ஆறுதுன்னா இலைகளை அதன் வழியாக போட்டு வந்திருக்கோம் மாமி அதனால சென்று சரிங்களா கண்டு வாங்க என் மகனை பார்த்து வருகிறேன் சரிங்க மாமி எங்க அம்மா தேட வர்றேன் மாமி சரிங்களா கண்ணே லோகிதா நீ இல்லாத இந்த உலகத்தில் நான் எப்படி உயிர் வாழப் போகிறேன் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லைடா நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை நீ இல்லாத உலகத்திலே Thank you.
கண்ணே லோகிதா, வேதியரிடம் விடைபெற்று கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. சீன் அடிச்சு விடியா. சீக்கிரமாக உன்னை காண வருகிறேனடா.